வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது வந்து கெஃபைனோட ரீவிசிட் எல்லாருமே வேற கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் இதில் சொல்லிடுறோம். ப்ளஸ் இந்த பேர் என்ன டிடி ஹைஃபையோட கேபிளுக்கும் நார்மல் டிடி ஹைஃபையோட கேபிள், ஏன்னா 2 கேபிள் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம், அதுக்கும் நாங்கள் கம்பேரிசன் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, ப்ரோ கேபிள் வந்து கேபியருக்கு வந்து ரொம்ப பவர் அவுட்புட் அதிகமாக கொடுத்து வைப்ரேஷன் மோட்ரு வைப்ரேஷன் ஆகிற அளவுக்கு பவர் இறையும். அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதனால் வந்து அந்த 1999 கேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தா 1999 கேபிள் இது கரெக்டாக இருக்குங்க. 299 கேபிள் இஸ் லைக் ஓவர் பவர்ட். ஏன்னா இந்த பட்ஜெட்டே 4000 தான் இஎம்ஐ. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபிளாக்ஷிப்போட ஒயரை தூக்கி இதுல போட்டீங்கன்னா தலைவன் பம்ப் பண்றான் ஃபுல்லா டைப் சி. அது எப்படி இருக்குன்னா 20% வால்யூமோ இல்ல 40% வால்யூமோ வச்சா என்ஜாய் பண்ணி. கரெக்ட். ஆமா, 50 தாண்டி போனா டேய் ரொம்ப 40க்கு மேலேயே ஆடுது. சம்பந்தமே இல்ல. எனக்கு எதுக்கு இவ்வளவு பவர் கண்ணாப்ரான் வைப்ரேட் ஆகுது ரிதமே இல்லாம. சோ மொத்தம் அப்ப நாங்க என்ன யோசிச்சோம்னா, அந்த சூப்பர் மிக்ஸ் 4 சூப்பர் மிக்ஸ் 5 அது கரெக்டா இருக்கும். அப்புறம் நம்ம ஆளு 50 ஜென்ஸ் மேன் கிரிட் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல இது வந்து மாஸ் பவர் நல்லா கொடுக்கலாம். கரெக்ட். ஸோ அது வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சோம். அதனால தான் என்னன்னா, மெயினாக சொல்ல போனால் என்ன ப்ராப்ளம்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து நேச்சுரலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத ஒரு 30 நிமிஷம் வீடியோவாக எடுத்தோம். எஸ், அது வந்து ஆக்சுவலாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, மைக்ரோஃபோன் வந்து வாழ்க்கையில் விளையாண்டுருச்சு. மைக்ரோஃபோன் வந்து எங்களுக்கு வந்து ஏப்ரல் ஃபுல் அப்படின்ட்டுச்சு. நீ யார சேலை? ஆமா, நான் வேலை செய்ய மாட்டேன்டா. ஆமா, நீ கேட்குற நேரத்தில் வேலை செஞ்சா எனக்கு என்ன மரியாதை? அது காரணம் யாருன்னா ஆப்பிள் தான். எப்பயுமே காரணம் ஆப்பிளாக தான் இருக்குது. ஆமா, மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனையா அந்த நாய் தான் அப்படின்ற மாதிரி எவ்வாறு ஆஃப் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். யாரை கேட்டுறா பண்ண அதெல்லாம் கேட்கணும். சரி விடுங்க, பிரைவசியா. சரி, ஆனா நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, அதனால ப்ரோ கேபிளே அதுல மாட்டிட்டோங்க. எஸ், ப்ரோ கேபிள் மாட்டிட்டு இப்ப கேபிஆர்ல வந்து ப்ரோ கேபிள் அங்க இருக்கு. அதுதான் ப்ரோ கேபிள் இல்ல, நார்மல் கேபிள் DDI 1999. ஆமா, அதுவே போதும். திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் கேபிஆர். எனக்கு தெரிஞ்சு அதான் ப்ரோ, இப்படி சொல்லல அவங்க 110Kல இருக்கிற ஐஎம்க்குலாம் இது மோர் தென் எனஃப். எனக்கு தெரிஞ்சு 20K வரைக்குமே இந்த கேபிள் இஸ் எனஃப். ஏன்னா பவர் நல்ல ட்ரெயின் ஆகுது இந்த சி டைப்ல இருந்து. ஆமா, சூப்பரா பண்ணுது. நீங்க அபவ் 20 போனீங்கன்னா வேணா அந்த ப்ரோ கேபிள் போலாம் 2999. எக்ஸாக்ட்லி. அது ஒரு கேபிள் வாங்கினா செட்டில். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அதான் இப்போ இந்த கேபிஆர் வந்து கூப்பன் எல்லாம் போட்டா ஒரு 4K கிட்ட வரும். ஆமா ஆமா, பிளஸ் இந்த கேபிள் ஒரு 2000 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா பேஸ் பிரியரா நீங்க, கேமரா நீங்க, மூவிஸ் செம்மையா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஸ்கல்காண்டியை மினியேச்சரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட். இது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஐஎம்ல எப்படி வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. வயர்ட்ல எப்படி கண்டக்ஷன். ஓகே, சோ இப்போ அது ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கெஃபைன் க்ளீன் எஸ்வியோட நீங்க இது கேட்டிருந்தீங்க, லாங் டர்ம் ரிவ்யூ ஃபாலோ அப் மாதிரி. எப்படி ப்ரோ இருக்கு? எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட்டுங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஆடியோ ஃபைல் மீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்க எல்லாருமே வந்து 75,000 50,000 60,000 ஐஎம்லாம் வச்சிருந்தாங்க. இதை கேட்டுட்டு இது என்ன பிராண்ட், எப்படி இவ்வளோ நல்லா இருக்கு, இது எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டாங்க. 3,400 அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் இதை உடனே வாங்குறோம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இதோட டியூனிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சண்டே வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன், இளவரசன் அப்படின்ட்டு. அவர் வந்து ஐஎம் வந்து இதுக்கு முன்னாடி FIO JD1 வச்சிருந்தாரு, உடஞ்சி போச்சான். இதை கேட்டு பாருங்க அப்படின்னு இந்த ஐஎம் கொடுத்தேன் அவருக்கு. அவர் கேட்ட ஐஎம்ல இதுதான் பெஸ்ட்டாக, சூப்பர் மிக்ஸ் 4 விட இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு அவர் பொசுக்குன்னு. ஏன்னா இவங்க சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய சிங்கிள் டிரைவர் ஐஎம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டியூனிங் மேட்டர்ஸ், ஆடியோ டியூனிங் வந்து பெஸ்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேற அந்த ஸ்வாப்பபிள் நாசல் வேற இல்லை. ஆமாம், அல்ல கோல்டு கலர் ஒன்று இருக்கும், ஒயிட் கலர் மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் பிளாக் பேலன்ஸ்ட் இருக்கு, நியூட்ரல் இருக்கு, அப்புறம் அந்த டார்க் சவுண்டுக்கு அந்த பிளாக் இருக்கும். இதில் நாங்கள் பிளாக் நாசல் தான் போட்டிருக்கோம். ஏன்னா பொதுவாக அந்த பேஸ் நல்லா நாங்கள் கேட்போம், அதனால பூஸ்டட் கைஸ். எஸ், ஓகே. ஸோ நம்ம ஆளுக்கு பிடிச்ச பாட்டே இருக்கு. நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேளுங்க. நீங்கள் தான், நான் ரெகுலராக கேட்குறேன்ல, நீங்கள் தான் ரொம்ப நாள் கழிச்சு கேட்க போறீங்க. தலைவன் வேற லெவலில் இருப்போம். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி கேட்டாலும் நம்ம தான் அதே சிக்னேச்சர் அதே மாதிரிலாம் இருக்க போகுது. என்ன கொஞ்சம் பேர்ன் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ரா. எஸ், இது வேற மித்துன்னு ஒரு சண்டை வேற போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, மித்தா இருக்கிறவங்களுக்கு அது மித்தாவே இருக்கட்டும், பிரச்சனை பண்ணிட்டு தாங்க இருப்போம் பக்கா. ஆனா என்ன ஹைலைட்னா, நான் இப்போ வந்து ஆக்சுவலா வால்யூம் நல்லாவே வச்சிருக்கேன், செமையா இருக்கு. அதுல ஹைலைட் என்னன்னா, எனக்கு பேஸ் வந்து செம டீப்பா ஃபீல் ஆகுது. கூடவே வந்து எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே ஹையா இருக்கு. அதான் ஹைலைட். எதுவுமே வந்து ஓவர்லாப் ஆகல, பர்ஃபெக்டாக இருக்குது. அது வாடா நீ வாடாங்குது. பவர் ஹவுஸ் தாங்க, பட்டையை கிளப்புது ஆடியோ அவுட்புட்டு. அதான் ப்ரோ, ஒவ்வொரு ஐஎம்க்கும் நம்ம வந்து அதுக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியலை கரெக்ட். ஆமாம், ப்ளஸ் அதுக்கிட்ட இருந்து ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஐஎம் யூஸ் பண்ணும்போது
அந்த EQ அதுக்கு போயிடணும் எப்பயுமே. எஸ், அதனாலதான் பவர் ஆம்ப்ல வந்து இன்னைக்கு இல்ல, அவன் 10-15 வருஷமா அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஹெட்ஃபோன்ஸ்க்கும் நம்ம வந்து கஸ்டம் EQ கரெக்ட். ஆமா, வச்சுக்கலாம். அது வந்து எப்பயுமே பெஸ்ட்டுங்க. ஆமா. இதுக்கு வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐபோன் யூசர்ஸ்க்கு R&B இதுக்கு வேற லெவல்ல இருக்கு. கூடவே வந்து சப்போஸ் நான் ரொம்ப பேஸ் பிரியர் ப்ரோ அப்படின்னா இன்க்ரீஸ் பேஸ், அவ்வளவுதான். செட்டில்டு. ஐ அம் பினிஷ். கபக் குபக்குன்னு அடிக்குது. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, யோ இது பேஸ் ஹெட்ஃபோன்ஸே கிடையாதுயா. ஆமா, என்னையா பண்ணி வச்சிருக்க அவர் இருக்கு. இப்ப டியூனிங் வேற லெவல்ல இருக்கு, சேஞ்ச் ஆகுது. அந்த டிரைவர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதனால அல்டிமேட் தான். ஹுக்கும் பயங்கரமா இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம். இதுலலாம் அநியாயமா இருக்கு. இந்த பாட்டுக்கெல்லாம் நான் போயிட்டு மோனிகா சாங் அது ஆரம்பமே என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, லவுட்னஸா அவர் வந்து காதை பறிகொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஒன்னா போனா எனக்கு இப்ப இருக்கலே ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட் லவுட்னஸ். சீரியஸா காதுகள் பாவம் இல்லையா? இந்த பாருங்க, நீங்க காதுகள் பாவங்க. EQ பேர் தான் லவுட்னஸ். அவன் என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுதுன்னா, எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஆவரேஜ் இன்க்ரீஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்ட். நீங்க கேட்டு பாருங்களேன். இதே மோனிகா நீங்க கேட்டிருப்பீங்க. ஸ்பெஷல் ஆடியோவா? பேசே இல்லாத ஆடியோ இது. நீங்க எப்படியும் கண்டிப்பா நிறைய இதை கேட்டிருப்பீங்க ப்ரோ. அதனால இப்போ உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இங்க பாருங்க, அதான் சொன்னேன். இவன் ஒரு டுபாக்கூருங்க, பிரீமியம் டுபாக்கூர். இவன் கிட்ட வந்து என்னன்னா டுபாக்கூரா? ஆமா, அவன்ல அந்த லவுட்னஸ் நல்லா இருக்கு. நல்லா இருங்க லவுட்னஸ். இன்னும் 1 இன்ச் வால்யூம் வைங்க. மாசா கெத்தா. இது வரை சரவுண்ட் மாதிரி கேக்குது லவுட்னஸ்ல. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கல. இங்க இருங்க, எனக்கு TWSல கேட்குற மாதிரி அது சரவுண்ட் சிஸ்டமா இருக்கு. உடனே தெரியுது ப்ரோ இன்க்ரீஸ் பேஸ்ல. இவன் ஹைலி பொட்டன்ஷியலுங்க இந்த IM. இப்போ 2000 rupees IM யூஸ் பண்ணுறீங்க, அடுத்த அப்கிரேட்னா இதுக்கு போங்க. இது போயிட்டீங்கன்னா இதை விற்கணுன்னே உங்களுக்கு தோணாது. அவ்வளோ அருமையான IM இது. எனக்கு தெரிஞ்சு செட்டில் 3.5 பர்ஃபெக்ட். அதில் வேற அந்த நாசலில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதான் ப்ரோ, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா பர்சனலாக சொல்லணும்னா, TWSக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஆமா 5000ங்கிறது ஒரு பீக். எஸ், 10,000 வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நீங்க போலாம். ஆமா, அதே மாதிரி 3000 வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட். கரெக்ட். IMக்கு 2000 ஸ்வீட் ஸ்பாட் தான். ஆமா, 2000 இஸ் மோர் தென் எனஃப். Realme T200லாம் அண்டர் 2K 1500 அடி TWSல மாசா. அந்த மாதிரி வந்து IMs வந்து எனக்கு தெரிஞ்சு 2K சம அந்த பட்ஜெட் போதும். ஆனா ப்ரோ நான் பிரீமியம் சவுண்ட் குள்ள போனோம், நான் பெருசா செலவு பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, இது போதும். IM அடிச்சிருங்க அசால்ட்டா. 20Kலாம் நீங்க இது அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடும். இப்போ ஒன்ல ஏர்பாட்ஸ் வந்து இது போட்டுரும். ஆமா, ஏர்பாட்ஸ் 20,000 ரூபாய்ல அது போட்டுரும். ஏர்பாட்ஸ் நான் மியூசிக் ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. அதை விட எவ்வளவோ நல்ல TWS இருக்கு, சோனி, போஸ் இருக்கு, சென்னைசர் இருக்கு. சென்னைசர்லாம் ஆடியோல பட்டாஸ். எல்லாரும் பட்டாசா இருந்தாலும் அவங்க யாரும் வேணாங்க. ஆமா, நமக்கு 3000 ரூபாய்க்கு நிறைய TWS இருக்காங்க. அவன் போதும். இப்போ வந்த புது சூப்பர் ஸ்டார் நாட் பட்ஸ் 4 Pro நரேஷ் வாங்கிட்டான். என்ஜாய் பண்றான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, CMF வாங்கட்டுமான்னா பேட்டரி நிக்காது. ஆமா, ஒன்னு அவன் யோசிச்சான், வாங்குறதுக்கும் போனான். OnePlus அப்புறமா சரி நார்டு மேல நம்பிக்கை இருக்குன்னு அதே வாங்கி 3999 வாங்கிட்டாங்க. அவன் அந்த சில்வர் கலர் வாங்கியிருக்கான். ஆமா, அது ஏன் வாங்கினா தான் எனக்கு தெரியல. கலர் அவன் அந்த ரியல்மியே அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கலர் தான் வாங்கினான். பச்சை கலர் வாங்குறான். தனியா தெரியணுங்க, எல்லாரும் எங்க வச்சாலும் பார்க்கணும் எல்லாரும். அதை வச்சு நாங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ KBR பாருங்க, அது எடுங்க ப்ரோ. இது வந்து நார்மல் DDI5 கேபிள், நாட் தி ப்ரோ கேபிள். 1999 இது. நாங்க வந்து ப்ரோ கேபிள்ல இப்ப மாட்ட போறது இல்ல, ஏன்னா எங்களுக்கு தெரியல. கேட்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க, அந்த வைப்ரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுவும் வந்து சில்வர் கோட்டட் கேபிள் தான். அண்ட் இது வந்து போதுங்க, அதனால தான் அந்த ரேட்டு ப்ரோ. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, நான் அதான் சொல்றேனே, இப்போ யாராவது இப்போ நம்ம கெஃபின் கிளீன் இருக்குல்ல, ஆமா, இப்போ அதே SV வாங்குறாங்கன்னு வைப்போம். கருப்புனாலும் வாங்கிக்கோங்களா, SV வாங்குறீங்கன்னு வைப்போம். வாங்கிட்டு இந்த கேபிள் வாங்குனீங்கன்னா கூட போதும். இதான் பீக். இந்த கேபிள் வாங்கினா போட்டீங்கன்னா கெஃபைன்லாம் விளையாடும். அதுக்கே லவுட்னஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அதே மோனிகா சாங் இதுல கேட்டா இப்போ எப்படி இருக்கும்? ஃபோன் பேட்டரி ஃபுல்லா நாங்க இதை வேற கொடுக்குறோம். கிளிங் கிளிங்னு அந்த மேக்னெட்டிக் சவுண்ட் நல்லா இருங்க. ஆக்சுவலா ஓப்பனா ஒன்று சொல்லணும்னா, போன் கண்டக்ஷன் பத்தி யாராவது கேட்டீங்கன்னா, நான் யூஸ் பண்ண போன் கண்டக்ஷன் ரிலேட்டட் ஹெட்ஃபோன்ஸ்லயே ஷாக்ஸ் வந்து வேற. அது ஷாக்ஸ் எல்லாம் நம்பர் 1ங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா ப்ரோ, சூப்பர் மிக்ஸ் 5 வந்து வேற லெவல் ப்ராடக்ட். ஆனா இவன் தான் வந்து போன் கண்டக்ஷன்ல கிங். எஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ். இவனோட இது கொஞ்சம் டியூனிங் டிஃபரெண்டா இருக்குங்க. அந்த பட்ஜெட்ல எப்படி கொண்டு வந்தா யாருக்குமே தெரியல. அதான் ஷாக்கிங்கே.
வேற லெவல்ல இருக்கும். விளையாடுவோம், பம்ப் அடிப்போங்க நாங்கெல்லாம். இவனுக்கு தான் இன்க்ரீஸ் பேஸ் கரெக்டான ஆளு. நல்லா வைப்ரேட் ஆகிறான். அந்த போன் கண்டக்ஷன் டிரைவர் சும்மா பட்டை இளப்பா இருக்கு. வேற லெவலு வைப்ரேட் ஆகுது. தனி ஃபீலுங்க அதெல்லாம். சீரியஸா கேபிஆர்லாம் வேற லெவல் ஃபீல். வேற லெவல். இப்போ இதுலயே வந்து நான் வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன் பாருங்களேன். நம்ம கௌதம் ப்ரோ உங்க ஃபோன் எடுங்க. S26 Ultra ப்ளீஸ். இப்போ நான் பேசும்போதெல்லாம் என் காதுல ஒரு வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்கும். ஆமா ஆமா. என்னோட இந்த சைடுல இருக்கு இல்லையா ஜா லைன், எஸ் அதுல வைப்ரேட் ஆகும் போன். சோ அது ரிவர்ஸ்ல வந்து இதுக்கு வரும் ஆடியோ சிக்னல். ஆமா ஆமா. அதனால தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம OnePlus Buds Pro 3 இருக்குல்ல, அதுல ஆக்சுவலா போன் கண்டக்ஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆமா. எனக்கு என்னன்னா சிம்பிள் ப்ரோ, இதுல வந்து 100% வால்யூம்க்கு தலைவன் கிராக் ஆகுறான். ஆனா 80% வால்யூம் செம. ஏன்னா பவர் அவ்வளவு வருது, அதனால தான் கிராக் ஆகுது. ஆமா 80% வால்யூம். ஆனா 80% வால்யூம் அவசியம் இல்லைங்க. 40-50 நல்லா இருக்குங்க. அதுல 80% வால்யூம் வச்சாலும் லவுட்னஸ் ஃபீல் ஆகாது, கிளாரிட்டி என்ஹான்ஸ் ஆகுது. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். பேஸ் ஃபீல். ஆமா பேஸ் வந்து இன்னும் டீப்பா இருக்கும். அதுதான் அந்த தியேட்டர்ல சீட் ஆடும் பாத்தீங்களா, அந்த பேஸ் கரெக்ட்டா. அதேதான். நான் இப்போ என்ன பண்றேன், இதுல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருக்குல்ல ப்ரோ, மைக்ரோஃபோன்லாம் போட முடியாது. மெட்ரோ லிஸ்ட் இருக்கு, டக்குன்னு ஓபன் பண்ணீங்கன்னா எம்ல மெட்ரோ லிஸ்ட் இருக்கும், அதுல போட்டுருங்க. அவ்வளவுதான், அதுல போட்டுருங்க. என்ஜாய். பவர் ஹவுஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா இதுல என்ன பண்றேன்னா ஏன் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன்னா அதான் மேட்ரு. ஈக்குவா காட்டுறேன். கௌதம் ப்ரோ நம்ம காட்டுவோம். காட்டுறேன். அன்னைக்கு ஒரு நாள் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் எல்லாம் ஃபுல்லாலாம் வைக்காதீங்க, பாவாங்க. ஐயம் ஃபர்ஸ்ட் 3 ஈக்கு ஃபுல்லு பேசிக்கலி. ட்ரெபிள்லாம் வேணாண்டா, பேஸ்மெண்ட் ஆடுறா. அடி பிலிவர் அடி. சிவா இஸ் குக்கிங். எங்க ஆள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான். சிவா இஸ் குக்கிங். கௌதம் ப்ரோ கேட்கட்டும். இது அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு நைட்லாம் உட்காந்து எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுட்டு ட்ரிபிள்லாம் கொஞ்சம் கேபிஆர் அன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கும்போது ஃபுல்லா அந்த மாதிரி மாத்திட்டு, அது வேற அந்த டைம் ப்ரோ கேபிள் போட்டு யூஸ் பண்ணீங்களா? அதுல அதனால நான் 50க்கு மேல போக முடியல. எப்போ 40 போனாலே அங்க உதறான் தலைவன். அது ப்ரோ கேபிளுங்க. அந்த டைம்ல மாத்திட்டேனா இந்த மாதிரி மாத்திட்டு அன்னைக்கு அப்புறம் எல்லாம் ஆடுது. வேற மாதிரி இருந்தது. அது S24 Ultraல ட்ரை பண்ணிருந்தேன். இப்போ உங்களுக்கு பாருங்க. என் வாழ்க்கையில என் தலைவன் மக்காய் அளவு இப்படி கேட்டிருக்க மாட்டாப்ல. ஓ மக்காய் அளவா? ஓகே. மக்காய் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. வால்யூம் கரெக்டா கம்மி பண்ணி வச்சுக்கோ, ரொம்பலாம் வச்சிராதீங்க. ஓகேயா? போமா. என்ன ஃபர்ஸ்ட் இதுல ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வைப்ரேட் ஆகுது? இது தபால அடிச்சா ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அது அடிக்குது ப்ரோ காதுல. அவ்வளவுதான். ஐயோ எங்கால நீ ஊருக்கு போகும்போது வைப்ரேஷனோடய போகல ப்ரோ. மேக்னெட் வைப்ரேஷன் கொடூரமா இருக்கு ப்ரோ. எஸ். இதை ஆடியோ டிஸ்டார்ட் ஆகல. ஆமா, இது யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஒரு சில இது லிட்டரலா கார்ல கேக்குற மாதிரி இருக்குங்க, டம்மு டிம்முன்னு. இதுல லிட்டரலா கார்ல கேக்குறதுங்க. சப்வூஃபர் போட்டு அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்டேன்னா அன்னைக்கு வந்து சொல்லித்தரவா சாங் கேட்டேன். வால்யூம் செம்ம ஹையா போதுங்க. இது மஜா, நல்ல அவுட்புட் இந்த கேபிள்ல. ஏன்னா இவன் கொடுத்த கேபிள் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க அவுட்புட்டு, அதனால கேவலமா இருந்தது. ஐஎம் நல்லா பண்ணிட்டு கேபிள்ல காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டானுங்க அவனுங்க. அதுதான், அதனால தான் அது 4000 ரேஞ்சு கிடைக்குது.
என்னடா பண்ற ஏர்டெல்? சை, சிரிக்கிற நீ. ஏர்டெல் அப்பப்போ நுர தள்ளிடும். சை, இதுல ஒன்னெல்லாம் நம்பி நாலு சம்டைம் சூப்பரா ஒர்க் ஆகும். பாருங்க. ப்ளே ஆகல, வெயிட் பண்ணு. லோட் ஆகும். ஏர்டெலுக்கு நுரதள்ளிருச்சு. எஸ், 5Gலாம் காட்டுது. ஆனால் வந்து இதுல கரெக்டா ஒரு ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரத்துல ஒரு சவுண்ட் வரும். ஓகே, ஒரு வைப்ரேஷன். ஆமாம், நீங்கள் ஏதோ போட்டிங்க ஒரு வாட்டி, ஏதோ அதுலயே நல்லா தெரிஞ்சுது. நார்டில் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். இதுல எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அட நாதரி, என்னென்ன சவுண்ட் அடிக்கிற. ஆரம்பிச்சிருச்சு. எப்படி மேசிவா, பக்காவா? வா, அப்படியே ஸ்மூத்தாக ஏறி அடிக்குது. அதை விட்டு டம்முன்னு அந்த இது சூப்பராக அடிக்குது. செம ஹைலி பொட்டன்ஷியலுங்க இது. இதையும் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, எப்படியாச்சும் வாங்கிடுங்க இதை. உங்களுக்கு வந்து நல்ல ஃபன்னான ஐஎம்ங்க இது. சீரியஸா இதுலலாம் பயங்கரமா இருக்குமே. ஆமாம், இதுல வைப்ரேஷனே பயங்கரமா, அது மியூசிக்கே பயங்கரமாக இருக்கும். வைங்க, எனக்கு காது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வைங்க. மனசாட்சியே இல்லாமல் இது ஸ்டார்டிங்கே கொடூரமாக இருக்கும். ஹேசாலா துப்சிக்கு துப்சிக்கு அப்படின்னு அடிக்க. என்ஜாய் என்ஜாய் என் ஜாமி தான். ஏசலா போட போறான்டா. காதுல வெட்டி மிதிக்கிறாங்க என்ன யாரோ. அதான் என்ன யாரோ மிதிக்கிறாங்க காதுல. வைப்ரேட் ஆகும். இதெல்லாம் எவ்வளோ பழைய சாங்கு, அதே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கொடுக்குது. தியேட்டர் எஃபெக்ட் அப்படியே கொடுக்குது. ஸோ அதான், ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா இதை உங்ககிட்ட கன்வே பண்ணணுன்னு தான் பார்த்தேன். ஸோ கேபிள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கேபிள் நீங்கள் வாங்கலாங்க தாராளமாக. மோர் தென் எனஃப்ங்க. எஸ், ப்ரோ கேபிள் போகணும்னு அவசியம் இல்லை. சொன்ன மாதிரி DDI-5 ஹெட்ஃபோன் கொலாபாடா அந்த 199 கேபிளே போதும். அது வாங்கிட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு 20,000 வரைக்கும் நீங்கள் ஐஎம் அப்கிரேட் பண்ண இந்த ஒரு கேபிளே போதும். அதை வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா டைப் சி இல்லை, உங்களுக்கு டேக்கும் வந்துடும். சூப்பரான டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அதுதான் அதோட என்ன மாதிரி குவாலிட்டி, என்ன ஒரு வேலைப்பாடு அப்படின்ற மாதிரி. இல்லை அது ஹைலைட் என்னன்னா அந்த மைக்கு வந்துருதுங்க. மைக்கும் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அவங்க கொடுத்த மைக் கஸ்டமிக்கு எப்படி கஸ்டமிக்கு ஃபயர். அது அன்னைக்கு திடீர்னு தோணுச்சு, அதனால S20 விளாண்டுருக்காரு. அதை S20 விளாண்டுட்டாரு. நல்லா இருக்கு, பட்டை கலப்புது. சாம்சங் தபலா காதுல வாசிக்கிறான் ஒருத்தன். எனக்கு காதுக்குள்ள வாசிக்கிறான். திங்கு திங்கு திங்குன்னு அந்த மெக்கையால திங்கு திங்குன்னு அடிக்குது. ஸோ வேற லெவலில் இருக்கோங்க. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சீரியஸா. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பேஸை ஃபீல் பண்ணணும், எனக்கு பேஸை ஃபீல் பண்ணணும் ப்ரோ, எனக்கு காதில் அந்த அதிர்வு தெரியணும் ப்ரோ, அப்படி யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா காதை பறி கொடுக்க சொல்ல, அந்த மாதிரிலாம் இதில் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அதுதான் இதில் இருக்கல பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். யூ கேன் ஃபீல் த பேஸ். லிசன் பண்ணுறது அதாவது அது வேற, அதை தாண்டி இது வந்து உங்களால் உணர முடியும். அதுதான் ஹைலைட்டு. என்ஜாய் பண்ணுங்க. ரைட்டா? ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.